ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு விலாக் போட்டு. இன்றைக்கி ஒரு ஹாப்பியான விலாக் தான். இன்றைக்கி என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாளே வந்து என்கேஜ்மெண்ட் சாரியை வந்து ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் அப்பாவும் ரொம்ப தரையில் போட்டு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அப்பா ஹெல்ப் பண்ணார். ரொம்ப சூப்பராக வந்து சாரி வந்து ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா ப்ரைடல் மெஹந்தி 2 கையிலையும் நல்லா ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே 2 கையிலும் நல்லா ஃபுல்லாக வந்து போட்டு விட்டாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறுநாள் காலையில் வெள்ளனாவே எந்திரிச்சாச்சு 6 மணிக்கு. 6 மணியெல்லாம் வெள்ளனாவா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அம்மா வீட்டில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது வெள்ளனா தான். எப்போ எந்திரிச்சாலும் 7 மணி 8 மணி ஆகிடும். சரி, ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வேகமாகவே எல்லாத்தையும் எழுப்பி விட்டாங்க. காலையில் சூப்பராக ஒரு கோலத்தை போட்டு அழகாக அன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மா வீட்டில் கோலம் போட்டு. அதனால் ரொம்ப நிதானமாக ஒரு அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சி எந்திரிச்சு வந்தோடனே மெஹந்தி போட்டதை காட்டினாங்க. ரொம்பவே சூப்பராக ஸ்டெயினாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மெஹந்தி போடுறது ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 இப்போ ஒரு ப்ரைடல் மெஹந்தி போடுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். ரொம்ப அது நினச்சாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக போட்டாச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னோட கல்யாணத்துக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுத்துலேயுமே நானாக தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு போடுறதுக்காக அப்பா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சீர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சடங்கு மாதிரி பண்ணுவாங்க. அந்த தான் தாத்தா பாட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சும்மா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பொட்டதெல்லாம் வச்சு காலையில் இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் நாங்கள் கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிட்டுருக்குறோம். மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட் அது மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 2 மணிக்கே வந்து மண்டபத்துக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டில் போய் எடுத்த வீடியோ எல்லாமே ஆன் பண்ணாமலேயும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் போல இருக்குது. லாஸ்ட்டாக தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தங்கச்சிக்கு மேக்கப் வந்து நான் தான் பண்ண போகிறேன். எல்லா திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் வேகமாக மண்டபத்துக்கு போயிட்டோம்னா கூட்டம் ஆளுங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்து போயிட்டு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. ஹேரை வந்து லைட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். ஃபெதர் கட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சுருளாக இருந்ததுனால கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்கப் வந்து போட்டு விட்டுருக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்டில். ஃபைனலாக வந்து பொண்ணு வந்து ரெடி. சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் போய் அவசர அவசரமாக கிளம்ப வந்து போயிட்டேன். என்கேஜ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சு. நம்ம ப்ளீட் வச்சுருந்த சாரீ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து கட்டி விட்டாச்சு. அவங்களுக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு அவசரப்படாமல் ஈஸியாக வந்து கட்டிக்கிட்டோம். என்கேஜ்மெண்ட்டும் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வீட்டில். மேக்கப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்கப் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்தனால அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நிறைய எடுக்க முடியலை. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.